திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. சித்சபேசா சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அம்மையப்பரின் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு சேந்தனார் பெருமானின் பொன்னார் கழல்களை மனமொழி மெய்களால் பணிந்து போற்றிக்கொண்டு அருமையான முறையிலே இந்த அறநருள் என்ற அமைப்பை ஸ்தாபித்த நம்முடைய சாமி தண்டபாணி ஐயா அவர்கள், பரமனையே பாடக்கூடியவர்கள், அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த அமைப்பின் தலைவராக 1000 பிறை கண்ட ஐயா அவர்களையும் நாங்கள் இயக்குனர் ஐயான்னு சொல்லுவோம். சுவாமியும் இயக்குறாங்க, ஐயாவும் இங்கே எல்லாரையும் இயக்கிட்டுருக்காங்க. அதனால் இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கும் சிவனைய செல்வர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம். எனக்கு முன்பாக உரையாற்றிய சகோதரியும் இன்றைக்கி 9ஆம் திருமுறையிலிருந்து நிறைய செய்திகள், எல்லாமே சைவத்தில் எல்லா ஞானிகளுமே நமக்கு மீண்டும் மீண்டும் நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதற்காக இந்த பிறவி என்பதைத்தான் நமக்கு வலியுறுத்தியிருப்பாங்க. அதில் சாத்திர நூல்கள் தோத்திர நூல்கள் ரெண்டுமே நமக்கு 2 கண்கள் மாதிரி. தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமேங்கிறது நம்ம அப்பர் சுவாமிகள் வாக்கு. சரி, அந்த வகையிலே நமக்கு இன்று நாம் சிந்திக்கக்கூடியது நம்முடைய சேந்தனார் பெருமான் அருளிய திருப்பல்லாண்டு. இந்த ஆண்டு விழா 21 அப்படின்ன உடனே மணிவாசக பெருமான் சொன்ன மூவேழ் சுற்றம் முரணுறு நரகிடை ஆளாமே அருள் என்ற வாசகமும் நினைவுக்கு வருகிறது. அதோடு தொடர்பு படுத்தி அதையும் சிந்தித்து கொண்டு அருமையான முறையிலே நமக்கு இந்த திருப்பல்லாண்டினை தந்தவர் சேந்தனார் பெருமான். திருவெண்காட்டுக்கு அருகில் உள்ள திருநாங்கூரில் தோன்றியவர். நமக்கெல்லாம் தெரியும், பட்டினத்தடிகள் அவரிடம் கணக்கராக பணி செய்தவர். சோழ மன்னனால் சிறை வைக்கப்பட்டு பட்டினத்தடிகளால் சிறை மீட்கப்பட்டவர். இங்கே கணக்கராக பணியாற்றிவிட்டு சிதம்பரத்திலே விறகு வெட்டி வாழ்ந்தவர். அந்த கணக்கராக இருக்கும் பொழுது பட்டினத்தடிகள் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கேன்னு எல்லாத்தையும் துறந்துட்டார். அதனால் எல்லாத்தையும் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லிட்டார். அதை கேட்டு இவரும் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டாரு. ஆனால் சுற்றத்தாரோட தூண்டுதலால் மன்னன் இவரை சேந்தனாரை சிறையில் இட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, அதற்கப்புறம் சிறையிலிருந்து மீண்ட அவர் தன்னோட மனைவி மக்களோடு சைவர்களுக்கு தலைமை பீடம் என்று சொல்லக்கூடிய தில்லைக்கு சென்று விட்டார். அங்கே தான் அந்த விறகு வெட்டி வாழ்க்கையை நடத்தி வருகிறார். இங்கே கணக்கராக இருந்தார், அங்கே விறகு வெட்டியாக இருக்கின்றார். அந்த விறகு வெட்டுறதில் வரக்கூடிய ஊதியம், அந்த ஊதியத்தில் வச்சு தினந்தோறும் ஒரு சிவனடியாருக்கு அமுது செய்வதை நியமமாக வைத்திருந்தார். சைவம் நமக்கு 3 வழிபாட சொல்லும், குரு, லிங்க, சங்கமம் என்று. சங்கமம் என்றால் அடியார்கள். திருமூலதேவ நாயனார் இதை நடமாடும் சிவம் என்று நமக்கு எடுத்து காட்டியிருப்பார். திருவருட்பயனில் அணைந்தோர் தன்மை என்று அவர்களை பற்றி நமக்கு சிறப்பாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி திருமுறைகளில் 12ஆம் திருமுறை, அதில் அடியார்கள்னா யார் அப்படிங்கிறத அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறத பூரா நமக்கு அழகாக சேக்கிழார் பெருமான் எடுத்து காட்டியிருப்பார். அதனால் அதாவது அடியார்களுக்குள்ள சுவாமி இருக்கிறார். நாமெல்லாம் சீவன், அவர் சிவன், நம்ம நெடில், அவர் குடில். அதே மாதிரி தான் அவர் மகேஸ்வரன், நாம் மாகேஸ்வரர்கள். மாகேஸ்வரர்களுக்கு பூரா
உள்ளே வந்து மகேசன் இருப்பார். அது இதுக்கு முந்தி வணக்கம் சொன்னதெல்லாம் எப்படி சொன்னாங்கங்கிறதெல்லாம் பனசை ஐயா வந்து எடுத்து சொன்னாங்க. சரி, ஆக அந்த அடியாரை தினந்தோறும் வீட்டுக்கு எழுந்தருள பண்ணி அவங்களுக்கு அமுது செய்கிறத வழக்கமாக வைத்திருக்கிறார். ஒரு சமயம் அவருக்கு வந்து அன்னைக்கு கையில் அதிகமான ஊதியம் இல்லை. அது ஏன் ஊதியம் இல்லைங்கிறது சுவாமி தான், அவர் தான் காரணம். அவரே அடியாராகவும் வீட்டுக்கு வராரு. வந்தவரை அடியார்னு தெரியாது, அவரை அமரச் செய்து அவருக்கு இந்த களி, திருவாதிரை களி, அதை வந்து நிவேதனமாக கொடுக்கிறார். சரி, ஆக அதை அவர் அந்த அமுதை ஏற்றுக்கொண்டு மிச்சம் இருக்கிறதையும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டு மடியில் கட்டிட்டு போனதாக வரலாறு நமக்கு சொல்லும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? தில்லையில் போய் கோயில் திறந்தா தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் பார்க்காங்க, சுவாமி மேலப்புறம் என்னவோ இருக்குது, என்ன இருக்குன்னு பார்த்தா அதுதான் களி. களியை களிப்பாக உண்டார் பெருமான். அந்த இன்றைக்கும் அதனால தான் நம்ம வந்து திருவாதிரைனா களியை வந்து சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதமாக தில்லை தொட்டு எல்லா இடங்களையும் வீடுகள்லையும் வணங்குகிறோம், கோயில்கள்லையும் அதுவே பிரசாதமாக தரப்படுகிறது. ஆக அப்படி இருந்தது. அப்போ இதெல்லாம் என்னதுங்கும் போது சுவாமி அசரீரியாக இந்த நிகழ்வை சொல்லி, இது சேந்தன் தந்தது, இப்போ அவனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு திருவாதிரையோட சுவாமி தேரில் வருவார். அந்த தேர் ஓடாமல் நிற்கிது. அந்த ஓடாத தேரை இவர் வந்து பல்லாண்டு பாடி அந்த 13 பாடல்களை பாடவும் தேர் வந்து ஓடி யாருமே இழுக்கலை, நிலையத்தில் போய் சேர்ந்துருது. அதை அப்படி அடையும்படியாக அவர் செய்தார் அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்புறம் கடைசியில் திருவிடைக்கழிக்கு போவார். முருகப்பெருமானையும் வழிபட்டு அங்கேயே ஒரு திருமடமும் அமைத்து வசித்து ஒரு தைப்பூச நன்னாளில் சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தார் அப்படின்னு திருவிடைக்கழி புராணம் அவரை பற்றி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இவருடைய காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டின் இறுதியும் 10ஆம் நூற்றாண்டின் தொடக்கமும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு எத்தனையோ பேர் கூடி இழுக்க வேண்டிய ஒரு தேரை இறைவனுடைய அருளை பெற்று அந்த பாடல்களால் நிலையத்துக்கு செல்லும்படியாக செய்தவர் சேந்தனார் பெருமான். அவரை நமக்கு திரு இசைப்பாவும் பாடியிருக்காரு. திரு இசைப்பாவை பற்றி ஏற்கனவே நம்ம சொற்பொழிவு சிந்திச்சாச்சு. அதனால் இப்போ நம்ம வந்து திரு பல்லாண்டில் சிந்திக்கணும். ஒரே ஒரு கருத்து திரு இசைப்பாலிருந்து திருவிழி மிளலைக்கு இவர் பாடின ஒரு பதிகம் ஏகநாயகனேன்னு சொல்லிடுவார் சுவாமியை. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க திருவாசகத்தில் சொல்லியிருக்கோம். அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான நூல் நமக்கு சிவஞான போதம் சித்தாந்தத்தில். அதுலேயும் சுவாமியை பற்றி சொல்லும் பொழுது ஒன்றென்றது ஒன்றே காண் ஒன்றே பதி அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பாங்க. ஆக இவரும் அதைத்தான் நமக்கு அழகாக எடுத்து சொல்லி, நான் நேரம் கருதி பாடல்களை முழுமையாக வாசிக்காமல் இந்த பாடலில் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்குன்னு உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். இமையவர் கரசை என் உயிர்க்கு அமுதினைன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு சொற்றொடர் பாருங்க, எதிரில் போக நாயகனைங்கிறார். அது என்ன எதிரில் போக நாயகன் அப்படின்னு பார்த்தா, அவருக்கு நிகராக ஆன்மாக்களுக்கு போகத்தை தரக்கூடியவர் வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். சரி, அவருக்கு அதாவது மேகம் வந்து எதையும் எதிர்பார்த்து மழையை தருவதில்லை. அது மாதிரி சுவாமி நம்மிடம் எதையும் எதிர்பார்க்காம நமக்காக எல்லாவற்றையும் வாரி வாரி வழங்குகிறார் அப்படிங்கிறது. அந்த இணையில்லாத இன்பம், போகம்னா என்ன, இந்த உலக போகம்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அது ஒவ்வொரு உயிரும் வினைக்கு தகுந்தாற் போல அனுபவிக்கும் இல்லையா? சைவ சித்தாந்தம் சொல்லுது, ஒரு ஆன்மா வந்து 84 லட்சம் பிறவிகள் எடுக்கும். அது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது. சிவபுராணத்தில் நம்ம படிக்கிறோம், புல்லாகி பூடாயின்னு ஆரம்பித்து ஒரு அறிவில் ஆரம்பித்து எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்று முடிப்பார். இழைக்கணும், இழைப்பு வரணுங்கிறது தான் அழகாக மணிவாசக பெருமான் நமக்கு அதில் சொல்லியிருக்கார். சலித்தால் துணை யாரும் இல்லை அப்பர் சுவாமிகளும் சொல்கிறார். தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே, அதுவும் மணிவாசக பெருமான் தான் சொல்கிறார். அப்போ இழைப்பு, தளர்ச்சி, சலிப்புலாம் வந்தால் நம்மளை தாங்கிறதுக்கு யார் இருக்கா? சுவாமி இருக்கார்.
அப்படிங்கிறத நம்ம ஞானிகள் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார்கள். அப்போ அந்த உலக போகம்ங்கிறது நாம் செய்த முற்பிறவிகளில் செய்த வினைக்கு ஈடாக நமக்கு சேரும். நமக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு தான் சுவாமி கேவல நிலையில் இந்த ஆன்மா தனிச்சிருந்தது, அதுக்கு எந்த அனுபவமும் கிடையாதுங்கிறதுனால தனு கரண புவன போகங்கள் தருகிறார். தனுன்னா உடம்பு, கருவிகள்னால் இதில் இருக்கக்கூடிய அகக்கருவிகள், புறக்கருவிகள். அதுக்கப்புறம் வசிக்கிறதுக்கு இந்த புவனத்தையும் தந்து போகம் இந்த அனுபவத்தையும் தருகிறார் அப்படின்னு பார்க்குறோம். இது சாமானியமான போகம். ஆனால் சுவாமி நமக்கு எதை வழங்குகிறார் என்பதைத்தான் எதிரில் போக நாயகன் என்று இணையில்லாத சிவபோகத்தை அவர் நமக்கு வழங்குகிறார் என்பதை தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார். நாம் வணங்கக்கூடிய அந்த பெருமான் சாமானியமானவர் கிடையாது. மற்றவர் அறியா மாணிக்க மலை என்று அவரை சொல்லுவார். கற்றவர் விழுங்கும் கற்பக கனி. கற்பக விருட்சம் எப்படி எல்லாத்தையும் கொடுக்குமோ அது மாதிரி நம்ம சுவாமியும் நமக்கு கொடுப்பார். எப்போ கொடுப்பார்? அவர் நமக்கு அருளி செய்த, அதாவது நேரடியாக வேதங்களையும் ஆகமங்களையும் அருளி செய்த பெருமான் ஞானிகளை கொண்டு நமக்காக திருமுறைகளையும் சித்தாந்தங்களையும் தந்திருக்கின்றார். அவற்றையெல்லாம் யார் கற்கின்றார்களோ அந்த கற்றவர்கள் எல்லாம் விளங்கக்கூடிய கற்பக கனி என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். சரியாக அதான் மாறில்லா மணி என்று சொல்லுவார். அதே மாதிரி இன்னும் ஒன்று அவர் என்ன தர்றாருன்னு சொல்லும்போது, அவரை பற்றி சொல்லும்போது நமக்கு அறிமுகப்படுத்தும் போது யோக நாயகனை என்று சொல்லுகிறார். அந்த முதல் பாடல்லையே அந்த யோக நாயகன் அப்படிங்கும் பொழுது சிவயோகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக அந்த பக்குவ நிலை கருதி சுவாமி நமக்கு ஞானத்தை தருவார். அந்த சரியகிரிய யோகத்தின் பயனாக கிடைத்த ஞானத்தை வைத்து தான் நாம் முக்தியை அடைய முடியும் என்பதால் அதையும் நமக்கு பெருமானே வழங்கி ஞானத்தின் மூலமாக முக்தியையும் வழங்குவார் என்று நமக்கு அதிலே காட்டியிருக்கிறார். சரி, இப்போது அவரை எல்லாரும் வணங்குவாங்க, அதனால் நாமும் அவரை வணங்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லி அதில் காட்டியிருப்பார். இப்போ நம்ம பல்லாண்டுக்கு வந்துடலாம். இந்த பதிகம் பாடப்பட்ட வரலாறையும் நம்ம பார்த்துட்டோம். பல்லாண்டு வாழ்கன்னு சுவாமிக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சுவாமி ஆதி அந்தம் இல்லாதவர், பிறப்பிலி இறப்பிலி. தோற்றம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக முடிவுன்னு ஒன்று இருக்கும். அப்போ பல்லாண்டு பாடணும். இப்போ நம்மெல்லாம் யாரிடமாவது ஆசீர்வாதம் வாங்கும்போது பல்லாண்டு வாழ்கன்னு வாழ்த்துவாங்க. அது அந்த சாமானியமாக பிறவிக்கு வருபவர்களுக்கு மட்டும்தான். ஆனால் பிறவிக்கே வராத பெருமானுக்கு ஏன் பல்லாண்டுக்கு சொல்கிறாருன்னா, ஒரு அன்பு, அதை ஒரு உபச்சாரமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்போது இறைவன் எப்போதும் உள்ளவர். அதாவது இதில் இவரே பாடியிருப்பார், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று பாடியிருப்பார். அதனால் முக்காலத்திலும் பெருமான் இருக்கிறார். அந்த பெருமானை ஏன் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லும்போது, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வார் என்று அழகாக சொல்லியிருப்பார் நம்முடைய மணிவாசக பெருந்தகை. அப்போ சுவாமியை வாழ்த்த நமக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை நமக்கு சொல்லியிருப்பார். சரி, ஆக அன்பின் செயலாகத்தான் பெருமானை நாம் வாழ்த்தி பாடுகிறோம். அதிலே பல்லாண்டு பாடுவதும் ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 13 பாடல்கள் அருளி செய்திருக்கின்றார். இந்த பல்லாண்டை பற்றி சொல்லும் பொழுது நாவுக்கரசு பெருந்தகை பல்லாண்டு இசை கூறும் பக்தர்கள் சித்தத்துள் புக்கு தேடி கண்டு கொண்டேன் திருவாரூர் அம்மானே என்று திருவாரூர் தலத்து பதிகத்தில் சொல்கிறார். யாரோட சித்தத்தில் சுவாமி இருக்காரா? பல்லாண்டு பாடக்கூடியவங்க சித்தத்தில் சுவாமி இருக்கிறார் அப்படிங்கிறது அழகாக. அதான் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன்னு தொகையடியார்லேயும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. நம்முடைய அந்த கரணங்கள் 4மே சிவத்திடம்தான் இருக்கணும், அங்கேயே ஒப்படைத்து விடணும். ஏன் ஒப்படைக்கணும் அப்படின்னா, இந்த மனதில் ஒரு நொடிக்கு 120 சிந்தனைகள் வருமா. ஒரு சிந்தனை ஒரு பிறவியை தருதான். இந்த சைவ நூல்களை எல்லாம் முறையாக பயில்வதற்கு முன்பாக பிறப்பதே ஒரு பெரிய பெருமை. நாங்கள் இந்த ஊரில் பிறந்திருக்கோம், இந்த வம்சத்தில் பிறந்திருக்கோம், நாங்கள் இதை படிச்சிருக்கோம், எங்களுக்கு கல்வியால் இவ்வளவு சிறப்பு, செல்வத்தால் இவ்வளவு சிறப்பு, பதவியால் இவ்வளவு சிறப்பு அப்படிங்கிற அறியாமையில் நம்ம இருந்திருப்போம்.
ஆனால் என்னைக்கு சைவ நூல்களை நாம் கையில் எடுத்து விட்டோமோ அதெல்லாம் இவையெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த உடம்பு நிலையற்றது. அப்போ நிலையான ஆன்மாவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் என்பதைத்தான் ஆணித்தரமாக வலியுறுத்துகிறது. அதனால் அழகாக சொல்கிறாரு, அந்த மனதை சுவாமிகிட்ட வச்சுட்டோன்னா பிறவி குறையும். பிறவி குறைஞ்சா முக்திக்கு போயிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு எண்ணத்துக்கே ஒரு பிறவினா ஒரு நாளைக்கு நம்ம மனசில் எவ்வளோ. அப்போ அதனால தான் மனம் வாக்கு காயம் 3ஆல் செய்யக்கூடிய பாவங்கள் தீரும் பொருட்டு மனதால் தியானித்தலும், வாக்கால் பெருமான் புகழை பாடுதலும் பேசுதலும், அப்புறம் காயத்தால் அவரை வழிபடுவது. அக வழிபாடு புற வழிபாடு. ஐயா சொன்ன மாதிரி நமக்கு அக வழிபாடு இல்லாத புற வழிபாடு கிடையாது. முதல்ல அகத்தில் வழிபட்டு தான் அவரை ஆவாகனம் பண்ணி புறத்தில் வழிபடுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, ஆக அவ்வளவு சிறப்பாக அதை பற்றி சொல்லி முடித்தாச்சு. இப்போ இந்த பிறவிங்கிறது எதுக்கு, இந்த ஆன்மா எதற்காக பிறவி எடுக்குது? சுவாமி அப்போ படைத்தல் அப்படின்னு சொன்னால் உயிர் அனாதி அப்படின்னா சுவாமி எதை படைக்கின்றார் என்றால், இந்த உயிர் தானாக தனித்து கேவல நிலையில் இருக்கும்போது அதுக்கு செயல்பட முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால நமக்கு தனுகரண புவன போகத்தை தர்றான்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ படிமுறையில் ஒரு அறிவு ஜீவராசியிலேருந்து படிப்படியாக இந்த ஏறு வரிசையில் அறிவின் அடிப்படையில் நமக்கு கொடுத்து கொண்டே வருகிறார். ஒன்றறிவதுவே ஒற்றறிவதுவேன்னு தொல்காப்பியம் இதை அழகாக எடுத்து சொல்லும். ஆக அப்படி நம்ம படிப்படியாக இந்த பிறவிக்கு வந்திருக்கோம். அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஔவை பாட்டியும், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று தாய்மான சுவாமிகளும் சொல்கின்றார்கள். நமது அப்பர் சுவாமிகள் மேலே ஒரு படி போய், வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின், மதிக்க கற்றுக்கிடணும். பிறவியை மதிக்கிறதுனா என்ன, இந்த பிறவி தந்த பெருமான சிக்குன்னு பிடிச்சி வழிபாட முக்கரணங்களால் செய்ய வேண்டும் என்பதை மிக அழகாக எடுத்து சொல்லி இருப்பார். சரி, அதற்கு அடுத்தாற்போல் திருமூலதேவ நாயனார் ஒரு வருட யோக நிலை, அந்த யோக நிலையின் அனுபவத்தை ஒரு பாடலாக இப்படி 3000 ஆண்டுகள் யோக நிலையில் இருந்து நமக்கு அருளி செய்தவை திருமந்திர பாடல்கள். அவரும் அழகாக சொல்லிட்டாரு, பெறுதற்கரிய பிறவி என்று இந்த பிறவியை பற்றி. அப்போ பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேணாதவர்கள் பிராணிகள்ட்டார். பார்க்குறதுக்கு மனித உருவில் இருப்பாங்க, ஆனால் எதற்காக இந்த 6வது அறிவு தரப்பட்டது, இந்த பணிகள்லாம் சாமிக்கு செய்து வழிபடணும், இதை செய்ய தெரியலைன்னா அவங்கெல்லாம் பிராணிகள் தான். அதுவும் பிறக்கும், உண்ணும், உறங்கும், இனப்பெருக்கம் செய்யும். அதே தான் நாம தான் செய்கிறோம் அப்படின்னா அப்புறம் அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத இடித்துரைத்து சொல்லியிருப்பார். சரி, ஆக நம்ம இவரை வழிபடணும். அவர் நமக்கு காட்டும் உபகாரம் காணும் உபகாரம்னு 2 உபகாரம் செய்கிறான்னு சித்தாந்தம் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு. அந்த உபகாரங்களின்படி நாம் அவரை பேணி அவரை வழிபட வேண்டும். அப்படி வழிபடும் போது அவரை அழகாக 6ஆம் திருமுறையில் அப்பர் சுவாமிகள் சொல்லியிருப்பாங்க, மடினாறு மேனி இம்மாயம் நீங்க வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி மாயக்குரம்பை நீக்கிறதுக்கு வழி, இந்த வழியும் அவர் தான் காட்டுறார். இந்த பிறவியும் அவர் தான் தராரு. இந்த பிறவியிலிருந்து விடுபட்டு திருவடி அடைவதற்குள்ள உபாயங்களையும் பெருமானே தான் நமக்கு தருகிறார் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பதி அவர் அனாதி தான், ஆனால் அவருக்கு தோற்றக்கேடு இல்லை. பசுக்களாகிய நமக்கு தோற்றக்கேடுகள்லாம் இருக்காது. அது அனாதியாக உயிர் இருந்தாலும் அதுக்கு இந்த பிறவி எடுக்கிறோம் இல்லையா, நிறைய அதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நீங்கிறதுக்கு ஒரு வழி வேணும். அப்படின்னா முழுமையாக நம்மை அவரிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அதைத்தான் அடைக்கல பத்து என்றே நமது மணிவாசக பெருமான் பாடியிருப்பார். ஒரு பாடலில், ஒரு சின்ன பாடலில் நமக்கு இந்த கருத்தை மிக அழகாக அப்பர் சுவாமிகள் சொல்லியிருப்பார். தன்னை சரணென்று தாளடைந்தேன் அடியடைய புன்னை புகழூர் பெம்மான் செய்வன கேண்மின்களோ என்னை பிறப்பறுத்து என் வினையை கட்டறுத்து 7 நரகத்து கிடக்கலொட்டான் சிவலோகத்து இருத்துமேன். நரகத்துக்கு போகாமல் திருவடிக்கு போகணும்னா
அவரை சரணடையணும். அது ஒன்று தான் நாம் செய்ய வேண்டியது. சரணடைஞ்சாச்சுன்னா, அந்த அடைக்கலமாக நம்மளை கொடுத்தாச்சுன்னா, நம்மளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு வந்துடுது? சுவாமிக்கு வந்துடுது. அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். சரி, அதனால் எந்த நேரத்துலையும் சுவாமியை நம்ம மனசில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக நம்முடைய ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இவர் என்ன சொல்கிறார்? எடுத்த எடுப்பில் இது வந்து தில்லையில் அருளப்பட்டது, நமக்கு தெரியும். அழகாக சொல்கிறாரு, மன்னுக தில்லை, தில்லை எப்போதும் நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு, வளர்க நம் பக்தர்கள், நம்ம பக்தர்கள்லாம் மேலும் மேலும் செழிப்பாக வளர வேண்டும், வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தாலேயே வஞ்சகர் போய் அகல. எல்லா காலத்திலையும் இடர்பாடு செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் அல்லவா? ஆகையால் அந்த வஞ்சகர்கள் எல்லாம் போய் அகல வேண்டும் என்று, அதாவது அடிமை செய்ய ஒருப்படாதவர்களை தான் வஞ்சகர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். பெருமானை வழிபடுவது அது வந்து நமக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான செயல். அதைத்தானே அந்த இப்போ தவம்னாலும் அது இப்போ தவம்னு சொன்னோன்னே இப்போ நம்ம என்ன நினச்சிருவோம்? காட்டுக்கு போனால் தான் தவம் பண்ண முடியுமா? அல்லது கழுத்தளவு நீரில் மூழ்கி நின்று தவம் பண்ணுறவங்களா, அது நமக்கு முடியுமா? ஒற்றை காலில் நின்று பண்ண முடியுமா? அல்லது பஞ்சாக்கினிக்கு நடுவில் நின்று பண்ண முடியுமா? இதெல்லாம் நமக்கு சாத்தியமே கிடையாது. இந்த சிரமமெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை. சைவ சித்தாந்தம் அழகாக சொல்லுது, சரியை கிரியை யோகம், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஞானம். இந்த 4 நெறியாக நமக்கு அது எடுத்து காட்டி இருக்கிறதுன்னு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால் இவர் ரொம்ப அழகாக என்ன சொல்லிட்டாரு, இந்த வஞ்சர்கள்லாம் போக இந்த பொன்னின் செய் மண்டபம், அதாவது அங்கே பொன்னம்பலத்தில் இருக்கக்கூடிய பெருமான் புவனியெல்லாம் விளங்க கூட யாரை வச்சிட்ருக்காரு? அம்பாளை வச்சுக்கிட்டு இருக்கார். சுவாமி வந்து இதெல்லாம் நமக்கு தரும்போது அம்பாளும் கூடவே இருக்கிறார். அன்ன நடை மடவாள் உமைகோன் அப்படின்னு சொல்லியாச்சு. 2 பேருமா சேர்ந்து நமக்கு என்ன செய்கிறாங்க? அருள் செய்கிறாங்க. அது என்ன அருள்னா, பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பித்தருங்க சொல்ல கேட்டவுடனே நமக்கு எளிதாக எல்லோருக்கும் பளிச்சுன்னு ஞாபகத்தில் வரக்கூடியது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தான் வரும். ஆனால் ஞான சம்பந்த பெருமானும் இறைவனை பித்தர் என்று சொல்லி இருக்கிறார். நாவுக்கரசு பெருமானும் சொல்லி இருக்கிறார். எல்லா ஞானிகளுமே இறைவனை பித்தன் என்று சொல்லி இருக்கின்றார்கள். பித்தன் என்று அவரை சொல்லலாமா? உலகியல் பூர்வமாக பித்தன் என்று சொன்னால் பைத்தியக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே நாம் எப்படி பொருள் எடுக்கணும்னா, பித்துன்னா பேரன்புன்னு அர்த்தம். இப்போ நம்ம மேலே இறைவன் வந்து ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். சரியா? நமக்கு குறிக்கோள் இருக்கோ இல்லையோ, சுவாமிக்கு நம்மை கடை தேற்றுவதே பெரிய குறிக்கோளாக இருக்கிறது. பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவு வந்து மூப்பொடு கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படிங்கிறது அப்பர் சுவாமிகள் பாடல். இப்போ அதே அப்பர் சுவாமிகள் என்ன சொல்கிறாரு? கொடுஞ்சினத்தை அடங்கச் செற்று ஞானத்தை மேன்மிகுத்தல் கோளாக கொண்ட பெற்றியன்கான்னு சுவாமியை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். கொடுஞ்சினம்ங்கிறது என்னது? கோபம் எங்கேருந்து வரும்? ஆணவத்தால் தானே வரும். அப்போ அறியாமையால் தானே. அதனால் அதை அடக்கி அஞ்ஞானத்தை அடக்கிட்டு ஞானத்தை மேன்மிகுத்தல் குறிக்கோளாக கொண்ட பெற்றின தன்மை. அப்போ இறைவனுடைய தன்மை நமக்கு ஞானத்தை மிக வைக்கிறது. அதன் மூலம்தான் நமக்கு வீடு பேறு கிடைக்கும். எது இல்லையோ அதை நமக்கு கிடைக்குமாறு செய்வது இறைவனுடைய கருணை. திருவாசகத்திலுமே நம்ம பார்க்கலாம், எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என்று சொல்லியிருப்பார். அதனால் அது எல்லாம் இருக்கிறது. அதை சொல்லி நமக்கு அப்போ பிறவி அப்படின்னு சொல்லும் பொழுது படிப்படியாக 84 லட்சம் கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து எவ்வளோ பிறவி எடுத்திருக்கோன்னு யாராவது சிந்திச்சிருக்கீங்களா? எவ்வளோ பிறவி எடுத்திருப்போம்? பரவாயில்ல, நீங்கள் சொல்லலாம், தெரிஞ்சவங்க சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம். 84 லட்சம் எவ்வளவு எடுத்திருப்போம் ஒரு உத்தேசமாக? தெரியலை இல்லையா? அதை நீங்கள் எடுத்து பார்க்கணும். இதில் நமக்கு சித்தாந்தத்தில் கொடுத்துருப்பாங்க வரிசையாக.
அந்த 7 வகை பிறப்புங்கிறதுக்கு எல்லாம் டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதை நீங்கள் பார்க்கணும். ஓரறிவு உயிரில் ஆரம்பித்து நீர் வாழ்வன, ஊர்வன, நடப்பன, பரப்பன, அதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோமா? அப்புறம் மனித பிறவிக்கும் வந்துட்டோமா? அதுலேயும் சுவாமியை சிந்திக்காத பிறவியில் வேற இருந்திருப்போம் இல்லையா? அதெல்லாம் கடந்து வந்துட்டோமா? இப்போ அவரை நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் மலர்வாமை பொருள் அப்படின்னு உணரக்கூடிய தன்மைக்கு இப்போ வந்துட்டோம். இனி இதை தொடர்ந்து தான் நமக்கு சுவாமி வந்து பிறவி கொடுப்பார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு கணக்கு பார்த்தோன்னா இது இத்தனை லட்சம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஒரு 70 லட்சத்தை கடந்துட்டோம். பரவாயில்லையா? 84ல் 70 காலி, இன்னும் ஒரு 14 லட்சம். ஆனால் இந்த இதுலேயே நம்ம விடாமல் அவரை வந்து வழிபாடு பண்ணணும். அந்த வழிபாடு பண்ண மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கிரைத்தேன் பரம்பரனை பணியாதேன் பேர் மணிவாசக பெருமான். அப்படி வந்து நம்ம வாழ்நாளெல்லாம் கள்ளனேன் கள்ளத்தொண்டாய் காலத்தை கழித்து போற்றுங்கிறது அப்பர் சுவாமிகள் வாக்கு. அந்த மாதிரி நம்ம காலத்தை உண்டுண்டு உறங்குவதன்றி வேறொன்றறியேன் பராபரமேனு கழித்தோம் அப்படின்னா ஒரு ரிஸ்க் இருக்குது. என்னன்னா அச்சு மாறி பிறக்கிறது. இந்த 6 அறிவிலிருந்து அறிவு குறைந்து போதும், நீ சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு 5 அறிவு போதும், 6 அறிவு தேவையில்லை. 6வது அறிவு இருந்தால் பாடணும், பேசணும், தியானம் பண்ணணும், பூஜை பண்ணணும் இல்லையா? உழவார பணி செய்யணும். அதான் சரியை கிரியை யோகம் இதெல்லாம் கண்டிப்பாக செய்கிறதா இருந்தால் மனித பிறவி. அப்போ தான் அந்த ஒரு உத்தரவாதத்தோடு தான் அவர் நமக்கு மனித பிறவியவே தருகிறார். சரி, அப்போ நமக்கு வந்து அந்த பிறவியை அறுக்கணும் அப்படின்னா அது அவ்வளோ ஒரு சாமானியமான விஷயம் கிடையாது இல்லையா? அப்படிங்கும்போது சரியை பணியை செய்யணும். தவம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சிந்தித்த மாதிரி காட்டிலெல்லாம் போய் செய்வது சாத்தியம் அல்ல. அப்போ தவத்தை யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா தவமும் தவமுடையார்க்கே ஆகும் அப்படிங்கிறது வள்ளுவர் பெருமான் வாக்கு. தவம் செய்கிறதுக்கும் ஒரு தவம் பண்ணியிருக்கணும். அவங்க தான் என்ன செய்ய முடியும்? தவத்தை பின்பற்ற முடியும். அப்போ சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய சரியை என்பது திருக்கோயில் அலகிடுதல், மெழுக்கிடுதல், நந்தவனம் அமைத்தல், பூ பறித்தல், பூ தொடுத்தல், அது வகை வகையாக இருக்குது. கண்ணி, தொங்கல், தொடையல், மாலையிலே அந்த வகை வகையாக அதை கட்டணும். இன்னென்ன இலைகள், இன்னென்ன பத்திரங்கள்னு சொல்லுவோம். இலைகள் எல்லாம் பஞ்ச வில்வங்கள் இருக்குது, அப்புறம் வன்னி இலை இருக்குது, திருநீற்று பச்சை இருக்குது. வன்னிலாம் சுவாமிக்கு ரொம்ப உகந்தது. வில்வம் இல்லாமல் பூஜை பண்ணக்கூடாது. அருகு சுவாமிக்கு ரொம்ப முக்கியம். துளசி கண்டிப்பாக முக்கியம். அப்போது இது எல்லாம் இந்த பத்திரங்களையும் வைக்கணும் சுவாமிக்கு, அதே மாதிரி புஷ்பங்களையும் வைக்கணும். அஷ்ட புஷ்பங்கள்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சுவாமிக்கு ரொம்ப உகந்த மலர்கள். அவர் கொன்றை வேந்தன் ஆத்தி சூடி, ஔவை பாட்டி வந்து நூல் 2க்குமே சிவபெருமானோட பேர் தான். ஆத்தி பூவுக்கும் அவர் தான் ரொம்ப விரும்பி அணிவார். அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கும், திருவாத்தின்னு சொல்லுவோம். அது மாதிரி கொன்றை, அதில் சாமானியமான கொன்றை வந்து 3 நிறத்தில் இருக்கும். அப்புறம் சரக்கொன்றை இருக்குது, அப்புறம் ஞாழல்னு சொல்லுவோம், புலிநகை கொன்றைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சுவாமிக்கு ரொம்ப உகந்தது. அப்போ இந்த பூவெல்லாம் வச்சு அவருக்கு வழிபாடு பண்ணணும். இதெல்லாம் பண்ணுனா நமக்கு வந்து இந்த சரியை பணிக்காக அவர் வந்து நமக்கு ஒரு சாலோகம் அப்படிங்கிறத தருவார் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும், துளக்கில் நன் மலர் தொடுத்தால் தூயவின் ஏறலாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்நெறி ஞானமாகும். கடைசியில் ஒன்று சொல்கிறார், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே இல்லையா? ஐயாவெல்லாம் தலைவர் ஸ்தாபகரையெல்லாம் நம்ம பார்க்கணும். அளப்பிலா கீதம், அவங்களோட வேலையே வந்து சுவாமியோட புகழை பாடுறது தானே. அப்போ இதுக்கு வந்து சுவாமி தனியாரில் ஒரு கணக்கு எழுதுறார். அதுக்கு வந்து சுவாமி அளப்பில கீதம் சொன்னார்க்கு அருள்றதும் அளப்பில அருளாக தான் இருக்கும் அப்படிங்கிறத அப்பர் சுவாமிகள் நமக்கு எடுத்து சொல்லியிருப்பார். சரி, ஆக அவ்வளவு சிறப்பாக நமக்கு அந்த சரியை பணியை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. இதை வந்து வாதவூரடிகள் புராணத்தில் மணிவாசக பெருமானுக்கு சுவாமி இதெல்லாம் உணர்த்துவார். சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. அதில் வந்து ஆவலால் எமக்கு ஆம் மலர் மரங்கள் ஆக்கல்னு அந்த பாடல் துவங்கும்.
அதில் அழகாக சொல்லியிருப்பார், இதெல்லாம் செஞ்சால் எம் உலகு அழிப்போம் அப்படிங்கிறது சுவாமியுடைய வாக்கு. சரியா? சித்தியாரில் உள்ள பாடல் தாதா மார்க்கம்னு ஆரம்பிக்கும். ஆக இது எல்லாமே சரியை பற்றி சொல்லுது. அப்போ சரியையில் இருந்ததுக்கப்புறம் அடுத்த நிலை என்னது? இந்த சரியைக்கு நமக்கு வழிகாட்டியவர் அப்பர் சுவாமிகள். ஆனால் அவர் சரியையில் நிற்கலை. அவர் ஞானத்தில் ஞானங்கிற நிலையில் இருந்து முக்தி அடைஞ்சாச்சு. அதனால் அவர் அழகாக திருப்புகலூரில் எப்படி முக்தி அடைஞ்சாருங்கிறது எண்ணுகேன் பதிகம் பாடி முக்தி அடைஞ்சார் நமக்கு தெரியும். அது சாயுஜ்ய முக்தி தான். ஆனால் நமக்கு வழிகாட்டியிருக்கார், உழவாரம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறார். சுவாமி நம்ம விஷயங்களெல்லாம் கணக்கெடுப்பார்னு சொல்கிறார். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளவு ஆன்மாக்கள் இந்த பூமியில் இருக்குது, அவ்வளோ பேரோட செயலையும் சுவாமி எப்படி கணக்கு எழுத முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது, தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும், இந்த 6 செயல்கள் உயர்ந்த செயல்கள். பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசன் என்று சொல்லுகிறார். அப்போ உயரிய செயல்களெல்லாம் செஞ்சால் நல்ல கணக்கு. அந்த பொழுது போக்கி புறக்கணித்தல் அப்படிங்கும்போது எனக்கு சைவத்தில் அருமையாக வழிகாட்டி என்னை ஆற்றுப்படுத்திய என்னுடைய குருமார்களெல்லாம் நான் கண்டிப்பாக நினைக்கணும். தூத்துக்குடியில் பாகம்பிரியாள் மாதர் கழகத்தில் முன்னாள் செயலராக இருந்த திருமதி குழந்தையம்மாள் அவர்கள் எங்களை ரொம்ப அழகாக திருமுறையில் ஒரு தோய்வு கொடுத்து எங்களை ஆற்றுப்படுத்தினாங்க. அதுபோல் சித்தாந்தம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது திரு ராமஜங்கு பாண்டியன் ஐயா நம்ம திருவாவடுதுறை ஆதீனத்தில் அவங்களுக்கு கணையாளிலாம் கொடுத்துருந்தாங்க. 2-3 முறை அவர்களுக்கு சிறப்பெல்லாம் செஞ்சுருந்தாங்க. அவங்களுடைய சித்தாந்த விளக்கங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்க திருமுறையை பற்றி சொல்லும் பொழுது, இந்த பாடலுக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த பொழுதுபோக்கி புறக்கணிப்பவர்கள்ங்க ஒரு வாரிய பொழுதை போக்குபவர்கள், பொழுதை புறக்கணிப்பவர்கள், பொழுதை போக்கி புறக்கணிப்பவர்கள்னு பிரிச்சுக்கிடணும். அப்படி எப்படிலாம் அதுக்கு ஒரு உதாரணம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, தொலைக்காட்சி, கையில் இருக்க அலைபேசி, இதிலேயே எல்லாரோட வாழ்க்கையும் கிட்டத்தட்ட என்ன செஞ்சிருது, அதில் தான் முக்காவாசி நேரம் போகுது. அதனால் நமக்கு ஏன்னா இந்த ஒரு நொடிங்கிறது திருப்பி முந்தின நொடியை நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியாது. சரி, இந்த உடம்பில் நம்ம எவ்வளோ நாள் இருப்போம்? நம்ம யாராவது யோசித்து பார்த்துருப்போமா? இந்த கொரோனான்னு ஒரு வியாதி வரும்ன்ட்டு. அது நமக்கு தெரிந்த எத்தனை பேர் இல்லாமல் போயிட்டாங்க இல்லையா? அதனால் திருமூல தேவநாயனார் நமக்கு அறிவுறுத்துறார், நிற்கின்ற பொழுதே நிலையுடையான் கடல் கற்கின்ற செய்மின் கழிந்தரும் பாவங்கள் சொற்குன்றலின்றி தொழுமின் தொழுதபின் மற்றொன்றின்றி மணிவிளக்கு ஆமிங்கர். உடம்புல உயிர் நிற்கும் போதே நீ ஒழுங்காக சொற்குன்றல் இல்லாமல் திருமுறைகளெல்லாம் ஓதி வழிபடு, அப்புறம் உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ட்டு. அடுத்து நான் சொல்ல வேண்டிய மற்றொரு விஷயம் அகப்பூஜை புறப்பூஜை. அதையும் சகோதரியே சொன்னதுனால நான் நேரம் கருதி அதை உங்களுக்கு ரொம்ப விரிவாக சொல்லலை. ஆனால் அகப்பூஜையும் பண்ணணும். காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா, நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமே இல்லையா? அப்பர் சுவாமிகள் பாடல். அவங்க திருமூல தேவநாயனார் பாடல் சொல்லியிருந்தாங்க. தாய்மான சுவாமிகளும் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமேன்னு கூப்பிடுவார் அகபூஜைக்கு. அதனால் அந்த நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் இல்லையா? அதில் தான் சுவாமி சலம்பூ ஓடு தூபம், அது புறபூஜைக்கு மறந்தறியேன் என்று எல்லாமே நமக்கு ஞானிகள் அழகாக காட்டியிருக்காங்க. அப்போ சரியையிலிருந்து முதிர்ந்த பின் கிரியையில் அகத்திலும் புறத்திலும் பூஜை பண்ணணும். கிரியைக்கு என்ன தருவார் அப்படின்னா, சுவாமிக்கு சமீபமாக இருக்கலாம். சரியைக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு பணியாட்கள்லாம் வீட்டுக்குள்ளே வருவாங்க வேலை செய்ய, வந்துட்டு போகிற மாதிரி நம்மளும் அப்படி அந்த சாலோகம் போது அங்கே போயிட்டு அப்படி வார மாதிரி இருக்கும். ஆனால் திருப்பி பிறப்பு உண்டு. அடுத்து கிரியை எடுத்துக்கொள்ளும் பொழுது கிரியை என மருவும் அவையாவும் ஞானம் கிளத்தல் நிமித்தம் என்று சிவப்பிரகாசம் என்ற சித்தாந்த நூலில் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியர் இவர் எப்படி தில்லையில் தேர் ஓடுறதுக்கு பாடினாரோ அவர் அது மாதிரி கொடியேறதுக்கு பாடினார் இல்லையா? அவர் சொல்லியிருக்காரு நமக்கு. அதனால் அந்த கிரியைகளை செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு. அப்படி செஞ்சால் அதுக்கு என்ன பலன் அப்படின்னா, சாமீபம், சாமிக்கு பக்கத்தில் இருக்கலாம்.
அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படின்னா அது அந்த புத்திர மார்க்கம் சொல்லுவோம். தந்தையோட மடியில் வந்து பிள்ளை இருக்கிற மாதிரி நமக்கு சுவாமிக்கு அருகில் பூஜை பண்ணும்போது சுவாமிக்கு அருகில் தானே நம்ம இருக்கோம். அந்த மாதிரி அந்த ஒரு பாவனை. சரி, அதுக்கு சொல்லும் பொழுது கிரியைக்கு சொல்லும்போது அவர் அழகாக சொல்லிடுவார். வாதவூரடிகள் சொல்லும் பொழுது, வாதவூரடிகள் புராணத்தில் சொல்லும்போது கடவுள் மாமுனிவர் வந்து அதுக்கு வந்து எம் அருகு இருப்பர் அப்படின்னு சொல்வார். சரி, அதற்கு அடுத்தால யோக நிலை. யோக நிலை அப்படின்னு சொன்னோன்னா இன்றைக்கி யோகம்னு எதேதோ நினச்சிக்கிட்டோம் நம்ம எல்லாரும். ஆனால் யோகம் அப்படிங்கிறது மனம் வந்து சுவாமிகிட்ட ஒன்றுபடுவது தான். அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கும்போது இறைவனை தியானிக்கணும். நினைத்தல்னு எங்கேலாம் திருமுறைகளில் வருதோ அது எல்லாமே தியானத்தை தான் குறிக்குது. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம், இல்லையா? அது மாதிரி அப்படியே அதையெல்லாம் நாம் நினைத்து அப்படியே நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு அழுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த யோக நிலைக்கு நமக்கு வழிகாட்டியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனால் அவரை பார்த்தா கோவப்படுற மாதிரி சாமிகிட்ட அப்படிலாம் தான் நமக்கு தோணும். ஆனால் அவர் மிக அழகாக நமக்கு யோகத்தை பற்றியும் எடுத்து சொல்லி இருப்பார். சரி, இப்போது அப்பர் சுவாமிகள் தான் சரியைக்கு வழிகாட்டினார். அதுக்கு அவரோட ஒரு பாடல் நீங்கள் எடுத்துக்கிடணுன்னா, நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்பெருமான் கோயில் புக்கு புலருவதன் முன் அலகிட்டு மெழுக்கிமிட்டு பூமாலை புனைந்தேத்து புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி, இல்லையா? சங்கரா போற்றி அப்படிங்கிற அந்த பாடலை நீங்கள் மனசில் எடுத்துக்கொள்ளலாம். சரி, அதுபோல் மற்றொரு பாடலில் அழகாக சொல்லியிருப்பார். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு நல் மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி இந்த யோகத்துக்கு சொல்லும் பொழுது எவரேனும் தானாக லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால், அதாவது அடியார் பூஜை தாவர சங்கமம் ரெண்டும் கும்பிடணுன்ட்டு அழகாக சொல்லியிருக்கல. அதனால் உவராதே அவரவரை கண்டபோது அடிமை திறம் நினைந்து, இப்போ வந்திருக்கிறவருக்கு வணக்கம் சொல்லணும். எப்படி வணக்கம் சொல்லணும்? ஏன் மாகேஸ்வர பூஜைன்னு சொல்கிறாங்க? மதிய உணவு சாப்பிட்றத கூட, அடியார்களுக்கு கொடுக்கறத கூட அப்படின்னு சொல்லும்போது வந்திருக்கிறவங்கள சிவமாக பாவிக்கணும். அவங்க எல்லாரோட உயிருக்கு உயிராக சுவாமி இருக்கார். தர்மயாதினத்தில் 10வது குருமகா சன்னிதானம் வந்து தட்சிணாமூர்த்தி திருவருட்பான்னு பாடியிருப்பாங்க. அதில் மகுடமாக 10 பாடலையும் என் உயிருக்கு உயிரான பரமசிவமேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் எல்லா உயிர்க்கும் உயிராக பெருமான் இருப்பதால் அவங்கள கண்ட உடனே என்ன செய்யணுமா? இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஒளிந்து, இது அடியாரா சிவபெருமானான்னு யோசிக்கக்கூடாது. சிவமே அப்படின்னு ஒரு உறுதியோடு தான் வழிபடணும் அப்படிங்கிறத அழகாக சொல்லி, ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே அப்படின்னு சொல்லியிருப்பார். சரி, அதற்கு அடுத்தாற் போல் அந்த யோக நிலையில் இருக்கணும். இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தீட்சை வாங்கணும், தீட்சையெல்லாம் இப்போ வாங்கக்கூடாது, வயசான அப்புறம்தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு கருத்து. அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் நமக்கு ஏற்றுக்கிட்டால் ஒழுங்காக பண்ண முடியுமான்னு ஒரு ஐயப்பாடு. அதனால் எனக்கு பூஜையெல்லாம் வேண்டாம். நிறைய பேர் பின் வாங்குறாங்க. தீட்சை வாங்கிக்கோங்க, பூஜை எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் நிறைய பேர் பின் வாங்குறாங்க. பின் வாங்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு தெரிந்து சிவபூஜை செய்தவர்கள் யாருங்கிறத நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் சிவபூஜை செய்தவர்கள்? யாருனாலும் சொல்லலாம். யாரெல்லாம் செஞ்சுருக்காங்க? சாமி தன்னைத்தானே பூஜிக்கிறாரா? 2 இடத்துல நடக்கும். திருவையாறில் அந்த அர்ச்சகர் ஊருக்கு போயிருப்பார், அவர் குறிப்பிட்ட நாளில் வரல, அதனால் அவரோட தோற்றத்தில் இருந்து அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்தது யார்? சுவாமி தான். சரி, பூஜை பண்ணனா என்ன தருவாரோ அதை யோசித்து பார்த்தீங்களா? இம்மையிலேயே எல்லா நன்மையும் கிடைத்தரும். அவர் தான் இம்மையில் நன்மை தருவார் தானே. ஆமாம். அதனால் அழகாக ஆசனம் இட்டு எல்லா பஞ்ச சுத்தி செய்யணும். அதுக்கப்புறம் மூர்த்தியை எழுந்தரில் வச்சு மூர்த்திமானாகிய பரஞ்சோதியை
அன்போடு அவரை ஆவாகித்து அவருக்கு மெய்யன்போடு அர்ச்சனை செய்து நெய்வேத்திய துதிக்கணும். போற்றவி அப்படின்னு சொல்லியாச்சு, பாடுறதே நைவேத்தியமாகவும் அகபூஜைக்கு வச்சுக்கிடலாம். புறபூஜைக்கு நம்ம நைவேத்தியம் வச்சு அழகாக அலங்காரம், தூப தீபம், அந்த சோடச உபச்சாரங்கள், கொடி குடை, ஆலவட்டம், சாமரை, கண்ணாடி இதெல்லாம் வச்சு காட்டி அவருக்கு அந்த பூஜை பண்ணணும். அக்னிகாரியம் செய்து முடிப்பவர்களும் இருக்கிறார்கள். அதில் அந்த ஆன்மார்ப்ப பூஜை செய்யும்போது சுவாமிக்கு நம்ம அருகில் இருக்க முடியும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. அப்போ நின்மலன் அருகிருப்பர்னு சித்தியாரில் சொன்னதை எமது அருகிருப்பர்னு வாதவூர் அடிகள் புராணத்தில் சுவாமி அழகாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சுவாமிக்கு எவ்வளவோ நாமங்கள் இருக்குது. அந்த நாமங்களெல்லாம் நம்ம சொல்லணும். ஒரு எவ்வளவு நாமம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிவனெனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான்கிற பாடல், பவனெனும் நாமம் பிடித்து பன்னாள் அழைத்து திரிந்தால் இவன் என்னை பன்னாள் அழைப்பு ஒழியான் என்று எதிர்ப்படுமேன்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அப்படி பார்க்கும்போது சிவன்கிற பேருக்கு கீழே 16,000 கோடி நாமங்களாம், பவன்கிற பேருக்கு கீழே 16,000 கோடி நாமங்கள். அந்த ஆயுள் போதுமான்னு நமக்கு தெரியல அத்தனை நாமத்தையும். இதை வெகு கோடி நாம சம்பு குமாரான்னு அருணகிரிநாத பெருமான் திருப்புகழில் எடுத்து காட்டியிருப்பார். சரி, அதனால் அவருடைய நாமங்களை எல்லாம் நம்ம கண்டிப்பாக சலம்பூவோடு தூபம் மறந்தறியங்கிற மாதிரி அந்த பாடலில் சொன்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதையும், ஹோமம்லாம் செய்யணுங்கிறதையும் நமக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. அதற்கும் அடுத்தாற் போல் யாரெல்லாம் பூஜித்தான்னு கேட்டேன். நீங்கள் யோசிச்சிட்டிங்களா? ஞாபகம் வந்துட்டா? சுவாமி பூஜை பண்ணுறாரா? அம்பாள் பூஜை பண்ணியிருக்காளா சுவாமியை? எந்த தலம்? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் மட்டும் இல்லை, இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம். சரியா? ஆமாம். அதற்கு அடுத்தாற் போல் விநாயக பெருமானும் வழிபட்டிருக்கிறார். முருகப்பெருமானும். விநாயக பெருமான் வழிபட்டதுக்கு தான் நீங்கள் பிள்ளையார்பட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் கையில் என்ன இருக்கும்? சிவலிங்கம் இருக்கும். முருகப்பெருமான் வழிபட்டதுக்கு திருச்செந்தூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவறையில் எல்லாரும் சைடில் இருக்க 5 லிங்கத்தை சொல்லுவாங்க. அது கிடையாது, அது தேவர்கள் பூஜிப்பது. கருவறையில் ஒரு மூர்த்தம் இருக்கும். போத்தி என்ன பண்ணுவார்? சுவாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் பின்னால் போய் காட்டுவார். அது எதுக்குன்னா அங்கே முருகப்பெருமானும் சிவ பூஜை செய்துவார். அவர் கையில் பூஜைக்குள்ள பூ, தாமரைப்பூ அப்படி வச்சுட்டு இருக்க மாதிரி இருப்பார் திருச்செந்தூர் முருகன். அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கிறாங்க நம்ம சண்டீச பெருமான். அவரும் சிவபூஜை எப்படி பண்ணார்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் சண்டீச பதமும் எப்படி பெற்றாங்கிறதும் நமக்கு தெரியும். அடுத்து பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், சூரியன், சந்திரன், லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்க்கை, நவக்கிரகங்கள் எல்லாரும் வழிபட்டிருக்காங்க. இப்போ நவக்கிரக பயிற்சிகள்லாம் இன்றைக்கி மீடியாக்களால் ஒரு பயங்கர அச்சத்தை கொடுப்பதாக இருக்குது. அது அந்த காலத்திலேருந்து பெயர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது இல்லையா? அடியாரை நலியாத வண்ணம் இல்லையா? அதுகள் ஒரு நாளும் கிரகங்கள் அடியார்களுக்கு எந்த இதுவும் அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு வச்சிருக்கு. அதனால் அந்த அச்சமெல்லாம் தேவையில்லை. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிடணும், அந்த கிரகங்கள் வழிபட்ட தலங்கள் தான் அந்த தலங்கள். ஆனால் என்ன கொடுமை அப்படின்னா, கிரகங்களை போய் கும்பிடுறாங்க, அதுக்கு பரிகாரம் பண்ணுறாங்க, சுவாமியை போய் பார்க்காமலே திரும்பி வந்துடுறாங்க. பெரிய பாவம். சரியா? அதே மாதிரி குரு பயிற்சி வந்த உடனே பரிகாரம் புற யாருக்கு நடக்குது? தட்சிணாமூர்த்திக்கு போடக்கூடாத மாலைகள், போடக்கூடாத விளக்குகள். நம்ம திருப்பனந்தாள் இதுக்கு முந்தி இருந்தாங்க இல்லையா எஜமான் சுவாமிகள், அவங்க அழகாக சொன்னாங்க. திருச்செந்தூரில் ஒரு முறை கலெக்டரை டவாலி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் அதுபோல் தவறுகள் செய்யக்கூடாது. அப்போ பூஜை பண்ணணும். பூஜை எப்படி பண்ணணும்னு சொல்லும் பொழுது, சகமலாது அடிமை இல்லை, தானலால் துணையும் இல்லை, நகமெலாம் தேய நான்மலர் தூவி, முகமெலாம் கண்ணீர் மல்க முன் பணிந்து ஏத்தும் தொண்டர் அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார் கேட்டார். பூ போட்டு நகம் தேயணுமாம். தேஞ்சிருக்கா? தேயணும். தேயும்படியாக பூ போடணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணும். அடிமையை அழப்பர் போலும் பாரு அப்பர் சுவாமி. அந்த பூஜை பண்ணும்போது இல்லையா, கண்ணுலேருந்து என்ன வரணும்? கண்ணீர் வரணும். அவர் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காரு,
அவர் இதெல்லாம் கொடுக்கலன்னு நீங்கள் எப்படி இருக்கேன்னு யார்ட்டையாவது கேட்டு பாருங்களேன். எப்படி என்ன சொல்லுவாங்க? ஏதோ இருக்கேன்பா. உண்மையிலே நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் நாம் நல்லா இருக்கோம்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தோன்னா ஒரு உதாரணம், இப்போ நம்ம ஒரு இடத்துல இந்த வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு வரணும் வைங்களேன், நமக்கு எதிரால் தான் ஆம்புலன்ஸ் போகும் அலறிக்கிட்டு. அங்கே யாரோ முடியாமல் ஆஸ்பத்திரியை நோக்கி போகிறாங்க, ஒரு மோசமான நிலைமையில் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். நம்ம அழகாக ஒரு வண்டி ஏறி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நடந்தும் வந்துடலாம். அது 2 வீலரோ 3 வீலரோ ஆட்டோவோ 4 வீலர் காரோ ஏதோ ஒன்றில் நம்ம வரோம். அப்போ நம்ம நல்லா இருக்கோம் தான் சொல்லணுமே தவிர சாமி நம்மளை நல்லா வச்சுருக்காரு, எந்த குறையும் நமக்கு கிடையாது. அவர் அப்படி தாங்கி வச்சிட்ருக்காரு நம்மளை. அப்படிங்கிறத நம்ம முதல்ல மனசில் வைத்து கொள்ளணும். அப்புறம் சுவாமிகள் மற்றொரு இடத்துல சொல்வார், உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராகி. நாம் சாப்பிட முன்னால் பூஜை பண்ணணும்னு ஒன்று. அதிகாலையில் அந்த பூச்சிகள்லாம் வந்து தேனை உண்ணும். அதை உண்பதற்கு முன்பாக அந்த மலர்களை கொய்து பெருமானுக்கு போட்டு அர்ச்சனை செய்து பூஜை பண்ணணும். சரி, அப்படி பூஜை பண்ணாதவங்களை பார்த்து வருத்தப்படுறார். பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலர், நாக்கை கொண்டு அரண் நாமம் நவில்கிலர் இல்லையா? ஆக்கைக்கே இரையாகி இறை தேடி அலமந்து காக்கைக்கே இரையாகி கழிவரே அப்படின்னு சொல்கிறார். நம்ம அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து ஒழுங்காக பண்ணணும். மீண்டும் எப்படி நீங்கள் எல்லாம் செய்வீங்கிறது பனசையா ஒன்று சொன்னாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோங்கிறது சாமிக்கு எப்படி தெரியும்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு வினா எழுப்பினேன். ஏன்னா சுவாமி எங்கே இருக்கார்? எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் உள்ளதான் இருக்கார். இருதயாலீஸ்வரர்னு சொல்லலாம் இல்லையா, அகக்கோயிலில் இருக்காருன்னு சொல்லலாம். அதில் அழகாக சொல்லும்போது, நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன், பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர் தம்மை நாணியே. நம்ம தப்பா, அதாவது நான் சிவபூஜை பண்ணுறேன்னு எல்லாரும் சொல்லணும் இல்லையா, அப்படி புகழை எதிர்பார்த்து காமிய பக்தியோடலாம் நம்ம பூஜை பண்ணனா, இவெல்லாம் பூஜை பண்ணுறானாப்பா அப்படின்ட்டு சுவாமி சிரிச்சிட்ருப்பார் அப்படிங்கிறதையும் நமக்கு இடித்து உரைக்கிறார்கள். அந்த யோக நிலையில் சுவாமியை உள்ள நிறுத்தணும், அது பெரிய விஷயம். மூச்சை அடக்கணும், தியானிக்கணும், இதெல்லாம் உடலுக்கு சொல்லி கொடுக்காங்க எல்லாரும். ஆனால் நமக்கு சைவம் ரெண்டையும் சேர்த்தே தான் சொல்லி கொடுக்கு. யோகத்தில் வந்து அழகா சகமார்க்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் புலன்கள் ஒடுங்கணும் இல்லையா? இந்த 5 புலன்களை வந்து இப்போ உங்கள் எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகிறீங்க, எல்லாருக்கும் ஒரு 5 யானை கொடுத்தா கூட்டிகிட்டு போயிடலாமா? வீட்டுக்கு வச்சு பார்த்துக்கிடலாமா? ஒரு யானையை கட்டியே பார்க்க முடியாது. ஆனால் நம்ம 5 யானை வச்சுருக்கோமா? ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், தொண்டர் 5 களிரும் அடக்கி இல்லையா? அப்போ 5 யானை உள்ளே உட்காந்து நம்மளை படுத்துது. நம்ம அந்த வழியில் போகக்கூடாது, பொறிகளின் வழியாக போகக்கூடாது. எல்லாத்தையும் சுவாமிகிட்ட தான் ஒப்படைக்கணும். அதுக்கு நம்ம அப்பர் சுவாமிகள் பாடுறார் இல்லையா, அங்கமாலை தலையே நீ வணங்காயின்னு. அதுபோல் நம்ம வந்து எல்லா உறுப்புகளாலும் இறைவனையே வழிபட வேண்டும். அதே மாதிரி பண்ணும்போது தான் இந்த மூச்சுக்காற்றை தடுத்து அழகாக உள்ள நிறுத்தி இல்லையா, 5 பொறிகளையும் ஒடுக்கி மனசை ஒரு வழிப்படுத்தணும். 6 ஆதாரத்துலேயும் சுவாமி இருக்கார், அதில் அவரை தரிசிக்கணும். அதுவும் அப்புறம் அவர் துவாதசாந்தம் வரைக்கும் ஐயா அப்போ அதை சொல்லிட்டார். ஆக்ஞாச்சப்பரம், அப்புறம் இங்கே வந்து சகசிரதளம், அதுக்கப்புறம் துவாதசாந்தம், அது எல்லாம் பிரம்மரந்திரம் இல்லையா, அதெல்லாம் தாண்டி துவாதசாந்தம் வரையிலையும் சுவாமி இருக்கார். அதுக்கு நம்ம அதாவது நியமம் அதோட சேர்த்து அட்டாங்க யோகங்களோடு கூடிய சமாதி நிலையை அடையணும். அப்படி அடைந்தால் சாரூப நிலை கிடைக்கும். அதுக்கு தான் நான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொன்னேன். இதுக்கு வந்து விசேட திசை, அதில் வந்து நிர்வாண திசை பெற்றுக்கொள்வார்கள். யோகம் என்றால் வேறு ஒன்றும் கிடையாது, ஒன்றுதல். இறைவனோடு நாம் ஒன்றியிருந்து நினைமின் உந்தமக்கு ஊனம் இல்லை, அழகாக சொல்லியிருப்பார். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். அடுத்த வரி என்னது, நினையாது ஒருபோதும் இருந்தறியேன். அதாவது நம்ம வந்து இவ்வளோ நேரம் சாமி கும்பிட்டா போதும் இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க, கிடையாது.
அப்பர் சுவாமிகள் தான் சொல்வார், தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ எழ்த்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. தினைங்கிற தானியம் எவ்வளவு சின்னது, எள்ளுங்கிற தானியம், இந்த 2 தானியங்களோட அளவு கூட நம்ம இறைவனை மறந்தால் இந்த ஆன்மா உய்ய முடியாது என்று அழகாக நமக்கு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ சுவாமி எங்கே இருக்காரு? பனசை ஐயா சொன்னார், நீங்கள் சொல்லுங்க, சுவாமி எங்கே இருக்காரு? கேள்வி புரியுதா? சுவாமி எங்கே இருக்காரு? சந்தோஷம். வெளியிலேயே தேடிக்கிட்டே இருக்கோம், வெளியில் மட்டும் இல்லை, சுவாமி உள்ளே இருக்கார். அதையும் அப்புறம் சுவாமி தான் சொல்லுவார், தேடி கண்டு கொண்டேன் அவங்க 2 பேரும் வெளியில் தேடினாங்க. திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி, இதுக்கு அடுத்தாற் போல நம்ம 4வது நிலை, இந்த 3 நிலையிலே நிற்கும் போது நமக்கு 4வது ஞானம், சன்மார்க்கம் இல்லையா? சரியா மார்க்கம், கிரியா மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கத்துக்கு சன்மார்க்கம்னு பேர். அதில் இந்த சகல கலை புராண வேத சாத்திரங்கள் எல்லாம் உணர்ந்து பதி பசு பாசம் தெரித்து பரசிவனை காட்டும் நன்மார்க்க ஞானத்தை நாடி ஞான நேயமோடு ஞாதுருவும் நாடாவண்ணம் பின்மார்க்க சிவனுடாம் பெற்றி ஞான பெருமையுடையோர் சிவனை பெறுவர் அப்படின்னு அழகாக சொல்லியாச்சு. அந்த சாயுஜ்ய முக்தி கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அழகாக நமக்கு எடுத்து சொல்லியாச்சு. அதனால் அவர் அதாவது இந்த தவம், இந்த ஞானம் எப்படி கிடைக்கணும்? முன்பு செய் தவத்தின் ஈட்டம் இல்லையா? முன்பு செய்த முற்பிறவிகளில் செய்த தவத்தால். அப்போ அந்த சாதாரண பசுஞானத்தாலேயோ பாசஞானத்தாலேயோ இறைவனை அடைய முடியாது. பதிஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவஞானத்தால் தான் நாம் இறைவனை அடைய வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யணுங்கிறது தான் ஞான நூல்தனை ஓதுதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்டல், கேட்பித்தல், நன்றாய் ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல், இவை 5ம் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை அப்படின்னு சித்தியார் நமக்கு சொல்லியிருக்கோம். அந்த இதை அழகாக அறநருள் செய்து கொண்டு வருகிறார்கள். 12 திருமுறைகள் நமக்கு இருக்குது. 12 நாட்கள் தொடர்ந்து திருமுறைகளை பாட வச்சு, கேட்க வச்சு, பேச வச்சு, கேட்க வச்சு இல்லையா? கற்றலின் கேட்டல் நன்று. நம்ம உட்கார்ந்து படிக்கிறத விட இப்படி கேட்டதுனால நம்ம மனதில் செய்திகள்லாம் அழகாக இருக்கும். ஞானம் காட்டுவர் நன்னெறி காட்டுவர் இல்லையா அப்படின்ட்டு அழகாக அப்பர் சுவாமியும் சொல்லியிருப்பாங்க. அதனால் படிப்படியாக இது எல்லாம் எப்படின்னா, அந்த 4 நெறிகளும் அரும்பு மலர் காய் கனி போலன்னு தாய்மான சுவாமி அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஆக இதையெல்லாம் நமக்கு எல்லோரும் குருவாக இருந்து நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கின்றார்கள். இப்போ நம்ம மனசை பற்றி பேசணும். இது நல்லாவே இல்லை உள்ள. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லோரும் இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? இந்த இடம் சுத்தமாக இருக்கணும், இந்த சேர்லாம் சுத்தமாக இருக்கணும், அப்போ தானே நாம் உட்கார முடியும். அது மாதிரி நமக்கு சாமி உள்ளே இருக்கணும்னா இது தூய்மையாக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கிற குப்பைகள்லாம் இருக்குது. இந்த இதை சொல்லும்போது பட்டினத்தடிகள் 11ஆம் திருமுறையில் சொல்லுவாங்க, இவ்வளோ குப்பையும் கிடக்கிறதுனால இது ஒரு பாழறை. அப்போ நீங்கள் உள்ள ஒரு உளவாரம் பண்ணணும், பண்ணி அதை சுத்தமாக ஆக்குனா இந்த பாழறை பள்ளியறையாக மாறும் அப்படிங்கிறத நமக்கு பட்டினத்தடிகள் எடுத்து சொல்லியிருப்பாங்க. காமம்னா தீவிரமான ஆசை, குரோதம்னா கோபம், ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா வரக்கூடிய கோபம், அதை அடைய முடியலேன்ட்டு. அடுத்து லோபம்னா பேராசை, தேவைக்கு அதிகமாக ஆசைப்படுறது. மோகம் அப்படின்னா மயக்கம், நமக்கு தெரியும், அடுத்தவங்களுக்கு சொந்தமானதை நாம் அபகரிக்கணும்னு நினைக்கிறது. மதம் அப்படின்னா செருக்கு, அது கல்வி செல்வம் பதவி இதால் வரும். எப்போதும் அடுத்தவர்களை விட நான் தான் உயர்ந்தவன்கிற ஒரு எண்ணம். அதனால் அடுத்தவங்களை மதிக்கக்கூடாது, மரியாதை குறைவாக கருணை இல்லாமல் அவங்கள பேசுறது செயல்படுத்துறது அப்படி இருப்பாங்க. 6வதாக மாச்சரியம், அது பொறாமை. யாரும் தன்னை விட எதுலையும் கூடிடக்கூடாது, உயர்ந்துடக்கூடாது அப்படின்ட்டு. இந்த 6 இருக்கட்டுமே விட்டு இது எங்கள் ரைட்ஸு அப்படின்னு நினச்சி நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒன்றும் இல்லை. இந்த 6ம் ஒருவர் தன்னை தானே அழித்து கொள்ள விதைக்கக்கூடிய வித்துக்கள். இந்த 6 வித்தும் உள்ளே இருந்தால் இருந்த இடம் தெரியாமல் நாம் அழிந்து போய்விடுவோம் என்பதை நாம் மனதில் எடுத்துக்கொண்டு
இந்த உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு சொன்னது போல் இந்த பிறவி இதில் இருந்து நம்ம வெளியே வரணும். சுவாமியை சிக்குன்னு பிடிக்கணும். 8ஆம் சூத்திரத்தில் பக்குவ ஆன்மாக்களுக்கு இறைவன் குருவாக வருவார். அதான் அருபரத்தொருவன் அவனியில் குருபரனாகி அருளிய பெருமைன்னு திருவாசகத்தை சொல்லியிருக்கோம். நம்முடைய குமரகுருபர சுவாமிகள் அழகாக சொல்லியிருப்பாங்க. கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்றோர் திருப்பெயர் கொண்டு அப்படின்னு திருச்செந்தூர் முருகனை பற்றி பாடும்போது பாடியிருப்பாங்க. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இல்லையா, அழகாக நம்முடைய இவர் அருணகிரிநாத பெருமான் சொல்லியிருப்பார். அதனால் நமக்கு இறைவன் தான் குருவாக 8ஆம் சூத்திரத்தில் சொன்னது போல உணர்த்துவார். அதன் மூலமாக நாம் சரியை கிரியை யோகம் இதை பின்பற்றி ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். வேறு சரியை கிரியை யோகத்தை செய்துளி ஞானத்தை பெறணும் இல்லையா. அந்த ஞானம் கிடைக்காம மோட்சத்துக்கு வழி கிடையாது. ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா ஆகலான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞானம் தருவதில் பெரும் பங்கு அம்பாளோட பங்கு இல்லையா. அருளது சக்தியாகும் அறந்தனக்கும் சொன்ன சித்தியார் அடுத்தால நமக்கு என்ன சொல்லுது? சக்தி தன் வடிவேதெனில் தடையிலா ஞானமாகும். அம்பாள் ஞானமே வடிவானவள். அவளை கும்பிட்டா நமக்கு ஞானம் கிடைக்கும். அவள் அம்மை அப்பாட்ட கொண்டு நம்மளை சேர்த்துருவா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கு. குருவை சிவமாக பாவிக்கணும். லிங்கத்தை நல்ல அழகான அந்த சரியை கிரிய யோகம் அந்த ஞானம்ங்கிற 4 வழியில் லிங்கத்தை வழிபடணும். அடியார்களையும் சிவமாக பாவிக்கணும். சங்கமம்னு சொன்னாலும் சரி, அடியார்கள்னு சொன்னாலும் சரி, மாகேஸ்வரர்கள்னு சொன்னாலும் சரி, 12ஆம் சூத்திரம் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கு. செம்மலர் நோன்தாள் சேரலொட்ட அம்மலங்களி அன்பரோடு மறியி மாலரநேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமே அப்படின்னு சொல்லி அடியார்களையும் ஆலயத்தையும் சிவமாகவே வழிபடுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. ஆக இந்த திருமுறைகளையுமே நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சுவாமியை வழிபடணும் சொன்ன மாதிரியே அந்த கோபுரம் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் வழிபடணுங்கிற மாதிரி வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஆகையால் அந்த ஞானிகள் சாத்திர தோத்திரத்தில் நமக்கு காட்டிய வழியிலே நாம் இந்த எல்லா நெறிகளையும் பின்பற்றி வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக மறுபிறவி என்பது நமக்கு கிடையாது. இந்த பிறவிலேயே முக்தி நிச்சயம் அப்படிங்கிறத சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நெறியை சுவாமி நமக்கு தருகிறார். அந்த பித்தருங்கிற ஒரு சொல்லை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். பைத்தியன்னு ஒரு சொல்லுவாங்க, பேரன்புன்னு ஒரு சொல்லு. நான் அப்போ அதை விளக்கம் சொல்லிட்டேன். இந்த தண்ணியில் ஒருத்தங்க விழுந்தாங்கன்னா அவன் முதல்ல உள்ளே போவான். நீச்சல் தெரியலன்னா கொஞ்சம் மேலே காப்பாற்றுங்கன்னு குரல் கொடுப்பான். திருப்பியும் தண்ணி அவனை இழுக்கும். ரொம்ப வெளியே வர முடியல கையை காட்டுவான் இல்லையா. திருப்பி கையும் காட்ட முடியாது, தலை மட்டும் லேசாக தெரியும். 3 தடவை தான் தண்ணி வாய்ப்பு கொடுக்கும். அதுக்குள்ளே யாராவது பார்த்து காப்பாற்றினா உண்டு, இல்லைன்னா தண்ணி அடிச்சுட்டு போயிடும். ஆனால் நம்ம எவ்வளவு தப்பு பண்ணினாலும் சுவாமி என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு? காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறாரு இல்லையா. அவர் கருணை தான், கருணை கடல் தான். இறைவன் இருக்கிறாரா என்ற கேள்வி அபத்தம். அவருக்கு கருணை இருக்கிறதாங்கிற கேள்வியும் அபத்தம். அவர் சோதிக்கிறார்னு சொல்கிறதும் அபத்தம். அவர் நம்மளை சோதிக்கலாம் இல்லை, நாம் செய்த வினைக்கு ஈடாகத்தான் நாம் எல்லாத்தையும் பண்ணுறோம். ஆனால் அவர் நம்மை காக்கின்றார். அழித்தல் கடவுளாகவே சிவபெருமானை பார்க்கின்றார்கள். அவர் காக்கின்றார். அழகாக 2 வகையில் நமக்கு அழகாக அந்த பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர் அப்படிங்கும்போது நெறியெல்லாம் நெறிய நம்மளை போக விடாமல் நெறியும் காட்டி அந்த நெறியில் நின்றதுக்கப்புறம் நமக்கு முக்தி நெறியை காட்டி முக்தியில் நம்மளை கொண்டு சேர்க்கிறார் இல்லையா. 2 வகையில் காத்தல் செய்கின்றார் பெருமான் என்பதை கூறி வாய்ப்பளித்தமைக்கு குருவர்களுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து, இது கிட்டத்தட்ட மதிய வேளை இல்லையா. கொஞ்சம் எல்லாருக்கும் பசியும் இருக்கும். பசியினால் கண்கள் சொறி ஒரு உதமாக வேற வரும். இருந்தாலும் எல்லோரும் பொறுமையாக அமர்ந்து செவிமடுத்தீர்கள். அதற்கு எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு மீண்டும் தலைவர் ஐயா, ஸ்தாபகர் ஐயா, பனசே ஐயா எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி கடைசி வரைக்கும்.